स्यावोद्भक्तजनार्तियन्तु विचित्रमन्येषु अविजादितोन्मुस्तम्भेवतारस्तमन्यलभ्यं लक्ष्मीसोमं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्द्रयोगस्यां साक्षात् क्षमां कृपया कमलामुगान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यासरितराणितराजमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेंकटनाथार्य कवितार्की केसरी वेदांताचार्यवर्यो मे सत्तां सदा प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारि सम्यमिकराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वघातशरजित् पादारविन्दाश्रयं श्रीमद्प्रेतवंशदेशिकेतेः कारुण्यभिक्षास्पदं सेवे रङ्गधुरीनसागरवशं नारायणयोगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्ध संयन्तसारमनवद्यमं पुदात्यं नारायणात् कृपाकुशिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदेवपादुकादेव श्रीमन्त्रगोपश्रीनारायणतीर्थमहादेशिकाय नमः श्रीमते श्रीमन्त्रगोपश्रीरङ्गनाथतीर्थमहादेशिकाय नमः नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्भवत्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्चिष्टायां श्रुतिनिगलितं या फलात्कृत्यन्ते गोदादस्यै नमिदं भूयेवास्तु भूयः अन्नवयर्पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்பதியம் இந்திசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல் சுடி கொடுத்த சுடகுடியே புல்பாவை பாடியருளவல்ல பல்பலையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியின்மை மாற்றம் நாம் பிறவா வண்ணமேனல்கி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சென்னலூடு கயல்கள பூங்குவளை கோதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புற்றிருந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் குசிக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேர் ஓரெப்பாவாய். நேற்று பாசகத்தை பார்த்துட்டு இந்த பாசகத்துக்கு வருவோம். அதுவே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு வையத்து வாழ்வீர்கள்னு இழிச்சா பாக்கியம் பண்ணவர்களே, கிருஷ்ண பக்தியோடு வாழும்படியான பாக்கியம் பண்ணவர்களே, இந்த நோன்புல பங்கேற்றுக் கொள்ளும்படியான பாக்கியம் பெற்றவர்களே, நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ. கடைசியில் இருக்கக்கூடிய எண்ணி உகந்து தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்து, அந்த எண்ணி உகந்து என்பதை இந்த இடத்துல சேர்த்துக்கணும். எண்ணி உகந்து நானும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ. அனுஷ்டானம் உயர்ந்த விஷயங்கள் அனுஷ்டான காலத்துல மட்டும் சுகம் கொடுக்கக்கூடியதல்ல, அனுஷ்டானம் பண்ணாவுக்கும் அனுஷ்டானம் பண்ணதை அசை போடுவதும் சுகத்துக்கு காரணமாகும். அது மாதிரியாக இதுவும் சுகத்துக்கு காரணமாகும். அந்த காரியத்தை பண்ணுவதற்கு முன்பு அதை சங்கல்பிச்சுக்கிற காலத்திலையும் சுகத்தை கொடுக்கும். ஒரு உயர்ந்த செயல் என்று சொன்னால், நமக்கு பிடித்தமான உயர்ந்த செயல் என்று சொன்னால், அது அந்த காரியத்தை பண்ண போறோம் என்கிற நினைவு வரும் பொழுதே அது ஒரு சந்தோஷம். சங்கல்பிச்சுக்கும் போதே சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காரியத்தை அனுஷ்டிக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த காரியத்தை அனுஷ்டிச்சு முடித்த பிற்பாடு அதை அசை போடும் போதும் சுகத்துக்கு ஹேத்துவாகும். இது உயர்ந்த நற்செயலோட பண்பு இது. ஆகினாலே எண்ணி உகந்து என்பதை சங்கல்பம் பண்ணிக்கிறதுலயே அன்வைச்சுக்கலாம். எண்ணி உகந்து நினைக்கும் போதே சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தோட நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ. சந்தோஷத்தோட எண்ணி சங்கல்பித்து உகந்து சந்தோஷத்தோடு நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ. நாமும் நம் பாவைக்கு அவன் கை பார்த்திருக்கக்கூடிய நாமும் நம் பாவைக்கு என்று சொல்றதுனாலே அவனையும் அவனுடைய யாரையும் அழிக்க பண்ணக்கூடிய இந்திரஜித்துடைய யாகம் போறதுக்கே அவனும் கதியரும் வாழ்க்கைக்காக பண்ணக்கூடிய நோன்பு. இந்திரஜித்தை யாகம் பண்ணான் நிற்கும் பிள்ளையில அது பகவானை அழிக்கணும் என்றும் பகவானுடைய அடியார்களை அழிக்க வேண்டும் என்றும் அவன் பண்ண யாகம். ஆனால் நாம் பண்ணக்கூடிய யாகம் எப்படிப்பட்டது, இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், எல்லோரும் வாழ்வதற்காக பண்ணக்கூடிய பகவானுக்கும்
பகவானுடைய அடியார்களுக்கும் பல்லாண்டு பாடுபவர்கள் நாம். அதனால மங்களாசாசனம் பண்ணக்கூடியவர்கள் நாம். நம்முடைய யாகமானது நிகும்புல யாகத்திலிருந்து மாறுபட்டது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அனுஷ்டிக்கக்கூடிய யாகமானது நிகும்புலையிலே அனுஷ்டிக்கப்பட்ட இந்திரஜித் யாகத்திலிருந்து மாறுபட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நாம் அனுஷ்டிக்கக்கூடிய இந்த யாகமானது அல்லது பரமைகாந்தியுடைய வாழ்க்கை என்கிற நோன்பானது விஸ்வாமித்திரனுடைய யாகம் போல. ஆகையால் இந்த யாகத்தை, அந்த நிகும்புல யாகத்தை எம்பெருமான் அழிச்சான், விஸ்வாமித்திர யாகத்தை தான் காத்தான். அப்படி நம்முடைய யாகம் லோகக்ஷேமார்த்தமாக இருக்கிறதுனாலே, சொரூபத்துக்கு உகந்ததான யாகமாக இருக்கிறதுனாலே விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை போல இந்த யாகத்தை அவன் காப்பான். அதனால நாமும் நம்பாவைக்கு என்று சொல்கிறார். அனன்ய பிரயோஜன ராமம் நம்பாவைக்கு, நம்பாவை என்று சொல்றதுனால இது இந்திரஜித்து முதலியவர்கள் பண்ண யாகத்திலிருந்து இதுக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டை காட்டுது. தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறா, தகை வேள்விக்கு இடையூறா, தவம் செய்வோர்கள் வெறுவர சென்றடை காம வெகுளியன நிருதர் இடைவிளக்காவண்ணம் செருமுகத்து காத்தியன நீச்சிறுவர் நால்வரிடம் கரிய செம்பல் ஒருவனை தந்தி என்று விஸ்வாமித்திரர் சொன்னார். தருவனத்துள் சித்தாசிரமத்திலே எல்லா பலனையும் அந்த ஸ்தான விஷயத்தை சாய்கிறார். அதாவது இந்த இடத்துல ஒரு காரியம் பண்றது எந்த இடத்துல பண்ணால் அந்த பலன் கிடைக்குமோ, கரும்பு பயிர வேண்டிய இடத்துல நெல்லு பயிரிட வேண்டிய இடத்துல கோதுமை பயிரிட முடியாது, கோதுமை பயிரிட வேண்டிய இடத்துல நெல்லை பயிரிட முடியாது. அது மாதிரி கர்மாக்களுக்கு கூட சுச்சி தேசத்துல பண்ணும்பொழுது அது பலன் நன்னாக கிடைக்கிறது. அப்ப இந்த கர்மாவை அதுக்காகத்தான் காஞ்சிபுரத்துக்கு பிரம்மா வந்து யாகம் பண்ண எடுத்து பார்க்கிறோம். அப்போ ஒரு கர்மாவுக்கு பலசித்தியானது எந்த இடத்துல அனுஷ்டிக்கப்படுறதுன்றதை பொறுத்து கூட மாறுறது. ஆகையினால சித்தாசிரமம், பேரே சித்தாசிரமம், அங்க பண்ணக்கூடிய யாகங்கள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல தருவனத்துள் சித்தாசிரமத்திலேயே காரிய சித்தி ஏற்பட மாட்டேங்கிறது. அப்படின்னா அந்த ராட்சசர்கள் சுபாகுமாரிச்சன் அவ்வளவு கொடூரமானவன். யானியற்றும் விஸ்வ இவன் இயற்றக்கூடிய யாகம் இல்ல, ஒருத்தரை அழிப்பதற்காக பண்ணக்கூடிய அபிச்சார யாகம் இல்லை. இது லோக க்ஷேமார்த்தமாக பண்ணக்கூடிய யாகம், பகவத் கைங்கரியமாக பண்ணக்கூடிய யாகம். யானியற்றும் மந்திர திருஷ்டாவான காயத்ரியை பார்த்தவனான யானியற்றும் தகை வேள்விக்கு, லோக ஹிதார்த்தமாக பண்ணக்கூடிய வேள்விக்கு இடையூறாக என்று சொன்னான். அப்போ நிகும்பல யாகத்தை பகவான் அழிச்சான், இந்த யாகத்தை அதாவது விஸ்வாமித்திர யாகத்தை காப்பாற்றினான். அப்படி நம்முடைய இந்த பாவை நோன்பை எம்பெருமான் காப்பாற்றுவான். அதுக்காக யான் ஏற்றும் தகவேள்விக்கு என்று அவன் கம்பன் சொன்ன ரீதியிலே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. செய்யும் கிரிசைகள் என்பது இது ஒரு சிலது பண்ணப்பட வேண்டியது, ஒரு சிலது தவிர்க்கப்பட வேண்டியது. தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற சங்கல்பம் பண்ணிக்கிறதுனால அதுவும் செய்யப்பட வேண்டியதிலே சேரும். ஆகினால என்ன அந்த கிரியைகள் என்ன என்று சொன்னால், பாற்கடலுள் பையற்று என்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம். பாற்கடலுள், பார்க்கடல் அதிலே பையற்றுகின்ற பரமன் அடிப்பாடி, பார்க்கடலிலே அவன் என்ன எதுக்கு வந்து துயில்றான் என்று சொன்னால், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அங்க வைகுண்டத்துல வந்து தன்னிடத்திலே முறையிட முடியாதவர்களுக்காக, தேவதைகளுக்காக க்ஷீராப்தியிலே அவன் இருக்கிறான். க்ஷீராப்தியிலே சயனித்துக் கொண்டிருந்தாலும் பையற்று எழுகிறான், யோக நித்திர பண்ணுகிறான். அப்படிப்பட்ட பரமன், பரமன்னா உத்கிருஷ்டன் ஒரு அர்த்தம், அல்லது பராமா எஸ்ய சகா, மகாலட்சுமி எவனுடையவளோ அப்படின்றதுனால திருமகள் கேள்வன் பரமன் என்கிற சப்தத்துக்கு உத்கிருஷ்டன் என்கிற அர்த்தமும், அது மாதிரி சர்வோத்கிருஷ்டன் என்கிற அர்த்தமும், லக்ஷ்மிகாந்தன் என்கிற அர்த்தமும் வருது. அப்படிப்பட்ட பார்க்கடலுள் பையத்து என்ற பறையான லக்ஷ்மியுடைய கணவன் அவன்தான் க்ஷீராப்திக்கு வந்தான். ஏக நாராயண ஸ்ரீமா க்ஷீரார்ணவனிகேதனஹா நாகபோஜ்யங்கம் சுஜ்ஜ சியாகதோ மதுராம்புரி. முதல் பாசுரத்துல நாராயண சப்தத்தை பயன்படுத்தினால், இரண்டாவது சப்தத்துல பார்க்கடலும் பையத்து என்ற பரமன் என்று சொன்னார். அதனால ஏக நாராயண ஸ்ரீமா க்ஷீரார்ணவனிகேதனஹா என்கிறத இந்த ரெண்டு பாசமும் சேர்த்து காட்டுது. அவன் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம். அப்படின்னாலே
அதை பண்ணி நாங்கள் பரமனடி பாடுவதே நெய்யும் பாலும். செவிக்கு உணவில்லாத போது சிறிதளவு வயிற்றுக்கும் நெய்யப்படும். பரமனடி பாடுவதே எங்களுக்கு நெய், பரமனடி பாடுவதே எங்களுக்கு பால். அதனால இந்த உணவு கிடைச்சிருக்கிறதுனாலே வாய்க்கு பகவன் நாம சங்கீர்த்தனம், துஷ்யத்திச்சா ரமந்திச்சா என்று மற்றவர்கள் பாடுவதை நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் பாடுவதை மற்றவா கேட்கிறா. இதுவே உண்ணும் ஜோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையுமாக இருக்கிறதுனாலே அந்த நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். அதான் வெள்ள காலத்துல ஒரு சிலதெல்லாம் தவிர்க்கணும், அதை சொல்வதாகவும் கொள்ளலாம். பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலர் நிட்டு நாம் முடியோம். நாட்காலே நீராடி பிரம்ம முகூர்த்தத்திலே நீராடி, பிரம்ம முகூர்த்தத்துல பகவான இப்போ கிருஷ்ணன் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அங்க கோதாவரி கரையிலே பஞ்சவட்டியில பெருமாள் பிராட்டி லக்ஷ்மணன் எழுந்துள்ளிருக்கார். அவ மார்கழி மாசம் கோதாவரியில சீதா மாறதுக்கு போறா. அப்ப இளைய பெருமாள் சொல்ற, இவ்வளவு நாளைக்கு லக்ஷ்மணன் அதாவது பரதன் சரைவு போய் சீதா மாறிட்டு வந்து கொடுப்பான். கதனும் அபரராத்திரேஷு சரைவும் அவகாகதே என்று சொல்ற. இந்த பிம்மால இந்த குளூர்ல சுகோச்சிதா சுகுமாரா சுகோச்சிதா கதன்னும் அபரராத்திரேஷு சரைவும் அவகாகதே. நாம் இருந்தா அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம தலையில இருக்கும், அவனுக்கு இன்னும் 2 கோர்வையும் போட்டு கூட கொஞ்சம் நாய் படுத்து, அப்படியே அவன் சிஸ்டன் சீக்கிரம் எடுத்துப்பான். ஆனாலும் இப்பொழுது அவன் மேல பழி வந்திருக்கு, லோகம் மொத்தம் அவன் தான் ராமனை காட்டுக்கு அமைச்சான்னு சொல்லியிருக்கா. அதனால காத்தால கோலம் போறதுக்கு வெளில வரும்பொழுது அவன் தீர்த்தாமாட போனான்னா இந்த பாபி முகத்துல முடிக்கணுமே என்று நினைச்சுப்பா. அதுக்காகவும் மேல இவ்வளவு காரியம் இருக்கு அப்படின்றதுனாலையும் ரொம்ப நாம குளிக்க போயிட்டு இருக்கோம். பரதன் இவ்வளவு நாடி இப்ப நாம கோதாவரிக்கு குளிக்க போயிட்டு இருக்கோம், பரதன் இவ்வளவு நாடி சரைவுல இருந்து குளிச்சுட்டு திரும்பிட்டு இருப்பான் அப்படின்னு பரதனை பத்தி நினைச்சிட்டு இளைய பெருமாளானவர் மனசு கஷ்டப்படுற. அப்ப உடனே கோபம் வருது, கைகேயை வெய்கிற. அப்ப பெருமாள் சொல்ற, கைகேயை வெய்யாத, உனக்கு இஷ்டம் இல்லாட்டா அவகிட்ட கோபம் இருந்தா விட்டுட்டு பரதசிய கசாம் குரு என்று சொல்ற. அப்படி நாட்காலே நீராடி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சீதா மாட வேண்டும். அப்படி நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இந்த நாம் என்கிற சொல்ல மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். அந்த நாம் 2 இடத்துலயும் சேர்த்துக்கலாம். நாம் கண்ணுக்கு மை தீட்டி கொள்ள வேண்டாம். ஏகாதசி தினத்துல புஷ்பம் வச்சுட்டு விரதத்திலேயே சாதாரண விரதத்திலேயே ஏகாதசி விரதத்தன்னைக்கே கூட ஸ்திரீகளானவர் அதிக அலங்காரம் பண்ணிக்க மாட்டா. கண்ணுக்கு மை இட்டுக்கிறது, பூ அதிகம் சூட்டிக்கிறது, அதிக அலங்காரம் இல்லாம இருக்கணும்னு இருக்கு. அப்போ அப்படி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அந்த நாம மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும்னு நம்ம பாட்டு எழுதல. மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அந்த நாம 2 இடத்துலயும் சேர்த்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த விரதம் முடியட்டும், மையில வெறுப்பு இல்லை, மலர்ல வெறுப்பு இல்லை. ஆனா கிருஷ்ணன் இல்லாத போது இந்த மையிட்டு மலரிட்டு பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணனை அடையணும். கிருஷ்ணன் சன்னிதியில் இருக்கும் போது இதெல்லாம் நமக்கு வேண்டும். அப்போ ஆழ்வார் சாய்க்கிற மாதிரியாக நதேகம் நப்ராணான் நகசுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நானியத்திமபி தவசேஷத்துவ விபவாத் அபிபூதம் நாச க்ஷணமபி சகே யாது சததா விநாசம் தத்சத்தியம் மதுமதன விஜாபனவிதம். எனக்கு தேகமானா நதேகம் ந பிராணான், தேகத்தை எதுக்காக விரும்புகிறோம், பிராணம் நீடிச்சிருக்கணும். அந்த பிராணமும் ஆனா பிராணம் ஏன் நீடிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக. அந்த அசேஷாபிலும் சுகமும் ஆனா எதுவுமே வேண்டாம், பகவத் கைங்கரியத்துக்கு பகிர்பூதமானார் அப்படின்னு அர்த்தம். பகவத் கைங்கரியத்துக்கு அந்தர்பூதமானால் எல்லாம் வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது மாதிரியாக மை எழுதோம் மலர் முடியும்னு சொல்லல, மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அப்ப அதனால குறிப்பா என்ன சொல்றானா, ஒருத்தர் சொல்றான் நான் சினிமாவுக்கு போவதில்லை அப்படின்னா அவன் சினிமாவுக்கே போறதில்லைன்னு அர்த்தம். நானே சினிமாவுக்கு போறதில்லை அல்லது நான் டிக்கெட் வாங்கி சினிமாவுக்கு போறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் சினிமாவுக்கே போறதுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் சினிமாவுக்கே போக மாட்டேன் அப்படின்னா அவன் சினிமாவை வெறுத்துவன், சினிமா பிடிக்காதவன் அர்த்தம்.
அப்படி இல்லாத நானா சினிமாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னா அர்த்தம், யாராவது டிக்கெட்டு கொடுத்து வாங்கி கூட்டிட்டு போனா போவேன்னு அர்த்தம். அப்போ அது மாதிரியாக மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம் என்று சொன்னால் நமக்கு இந்த விரதம் முடியட்டும், கிருஷ்ண சம்ஸ்லேஷம் கிடையட்டும், அப்புறம் அவன் நமக்கு பூச்சி விட்டுட்டும், அவன் நமக்கு மையிடட்டும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு தாம் தயார் என்பதையும் துவனிக்க வைக்கிறார். அப்படி நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், பார்க்கடவுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். ஆகையால அப்படி நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்றாரு, பால் குடியோம் என்றுதானே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரம்பத்துல அவதாரிகையில பார்த்துமே இவள் வேஷம் போட்டா சரியாக போடணும், அனுகரணம் பண்ணா சரியாக அனுகரணம் பண்ணணும், இடை நடை இடை முடி இடை பேச்சு முடை நாற்றம் என்று ஆனால் அது பெரியவாச்சி அப்படின்னு சாட்சியம். அப்படி அவர்களுடைய இவ ஆண்டால் கொண்ட போட்டுக்கிறதும் ஆயர் சிறுமியர்கள் கொண்ட போட்டுட்டா மாதிரி, இவள் வஸ்திராதிகள் உடுத்தின்றதும் ஆயர் சிறுமியர்கள் வஸ்திரம் போட்டுட்டா மாதிரி. அவர்கள் எப்பொழுதுமே பசு சாணி தயிர் வெண்ணெய் இதுலயே காரியம் பண்றதால அவர்கள் மேல பால் வெண்ணெயுடைய நாற்றம் வரும், வாசனை வரும். அதே வாசனை ஆண்டாள் மேலேயே வந்துருத்து அப்படின்னு சாட்சிய. அது மாதிரி இடை பேச்சு முடை நாற்றம் இடை முடி இடை நடை என்று சொன்னார். அப்படி அந்த பேச்சு வந்ததுனாலே அவர்களிடத்தெல்லாம் பால் குடிக்கிறேன், உணவு சாப்பிட்றேன் அப்படி இந்த சொற்கள் சம்ஸ்கிருதமாக இருக்காது, இடையர்களுடைய பேச்சு. அதனால இடை பேச்சாலே சாட்சார். இது மாதிரி இன்னும் பல காரணங்கள் சொல்ற. அதனாலே நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நம்பியோம் செய்யாதன செய்யோம், செய்யாதன செய்யோம். இதுக்கு விவரணம் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டிய அந்த இடத்துல இதை ரொம்ப விசாரம் பண்ணி பார்ப்போம். அதுவும் இதுவும் ஒரே அர்த்தம் தான். இதை விட விசேஷமான சப்தத்தை அங்க பயன்படுத்தியிருக்காங்க. மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டிய, சிற்றால் அனுஷ்டானம் பண்ணது என்ன என்று கேட்டார் என்று அங்க சொல்ற. இங்க செய்யாதன செய்வோம் என்று சொன்னால், செய்யாதன செய்வோம்னா என்ன அர்த்தம்? மேலையார் செய்யாதன செய்யோம் என்று அர்த்தம். சித்தர்கள் மகான்கள் அனுஷ்டிக்காததை நாம் அனுஷ்டிக்க கடவோம் அல்லோம். மகான்கள் எந்த வழியில போறாலோ அந்த வழியில தான் நாம போனோம். இதுல விரதத்துக்கு விசேஷமாக இந்த சங்கல்பம் பண்ணிட்டாலும் இப்படிப்பட்ட சங்கல்பம், இவ சொல்லக்கூடிய சங்கல்பம் எல்லாம் வாழ்க்கைக்கே தேவையானது. இந்த பாவை நோன்பு என்பது பிரபனுடைய வாழ்க்கையே. ஆகையினால ஒரு மாசம் தை மாசத்துல இருந்து இதெல்லாம் விட்டுடலாம் அப்படி இல்லை. ஆகையினாலே செய்யாதன செய்யோம், மகான்கள் அனுஷ்டிக்காத அனுஷ்டிக்க வேண்டாம். அப்போ மேலையார் செய்வனர்கள் வேண்டுமன கேட்டி என்ற இடத்துல விவரணம் பார்ப்போம். நமக்கு ஒரு சிலது தர்மமாக கூட தோணும், நமக்கே அதர்மமாக தோணுச்சு, அதை அனுஷ்டிக்க போறது இல்லை. நமக்கு தர்மமாக தோன்றது தர்மாத்து அனுபேதம் தர்மியம், அப்படி தர்மியமாக தோன்றத கூட மகான்கள் அனுஷ்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்கு. அவளுக்கும் இது தர்மியமாக தோன்றிருக்கும். ஆனால் அவ ஏதோ ஒரு காரணத்தினால் அதை பண்ணாமல் விட்டிருக்காள் என்று சொன்னால், நமக்கு தர்மமாக தோன்றது கூட ஏதோ ஒரு காரணத்தினால மகான்களுக்கும் தர்மமாக தோன்றிருக்கிற பட்சத்துல அவ அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும். ஆகையால் இந்த விஷயத்துல எந்த விஷயத்திலையுமே தர்ம விஷயத்திலேயோ புத்த விஷயத்திலேயோ, அதாவது கர்ம விஷயத்திலேயோ புத்த விஷயத்திலேயோ நமக்கு சந்தேகம் வந்தால் மகான்களை கேட்டு தெரிஞ்சுட்டு, நமக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் மகான்களிடத்துல சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் பண்ணணும். சாஸ்திரமே சொல்லுது, அச எதிதே கர்ம விசிகித்சாவா புத்த விசிகித்சாவா சியாத். கர்ம விசிகிச்சையோ புத்த விசிகிச்சையோ, விசிகித்சா சிகிச்சா அப்படின்னு சொன்னா வைத்தியம், சிகிச்சைக்கு போயிட்டு இருக்கேன், டாக்டர்கிட்ட சிகிச்சைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சைன்னு சொல்றோம். டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா வைத்தியர் இடத்துல சிகிச்சை போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், தமிழ்ல சொல்றோம். அப்போ எப்படியான சிகிச்சை நாம பண்ணிக்க கூடாது. செல்ஃப் மெடிகேஷன் ரொம்ப அபாயகரமானது. அப்போ செல்ஃப் மெடிகேஷன் பண்றது எப்படி தப்போ அந்த மாதிரி தர்ம விஷயத்துல நாம் ஒத்தராக தீர்மானம் பண்ணக்கூடாது, மகான்களோட கலந்துதான் பண்ணணும். அதுவும் சந்தேகம் வர இடத்துல கண்டிப்பாக மகான்கள் நம்ம விட அனுபவம் கொண்டவர்களாக, நம்ம விட சாஸ்திர வாசியர்களாக,
சித்தர்களாக, சாத்வியர்களாக, ஆத்மகுணம் கொண்டவர்களாக, அவர்களுக்கு தீக்ஷ்ணமான புத்தி கொண்டவர்களாக, பிரமாணத்தை சமன்வயப்படுத்தி பார்க்கக்கூடியவர்களாக, பணத்தாசை இல்லாதவர்களாக, இப்படிப்பட்ட மகான்களிடத்துல கேட்டுட்டு பண்ணலாம். இப்ப நேற்றே நாம பார்த்தோம், குழந்தைக்கு கல்யாணம், தசரதன் ராஜா 60,000 வருஷ காலம் ஆண்டவன், இவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டவன், கல்யாண விஷயத்துல தானா டிசிஷன் எடுக்காமல் புரோகிதால கூட்டு விசாரிச்சு கொண்டிருந்தான் என்று சொல்றோம். அவன் ஒரு சாதாரண ப்ராஜெக்டை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கலாமா வேணாமான்றதுக்கு என்ன பண்றா, பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் அப்படின்னு ஒன்று வைக்கிற ஆபீஸ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அதனாலே அந்த விஷயங்களுக்கு எல்லாமே இது இருக்கிற போது ஒரு இந்த விஷயத்தில மகான்கள் எப்படியான சிகிச்சை செல்ஃப் மெடிகேஷன் கூடாதோ அதே மாதிரியாக இந்த அனுஷ்டான விஷயத்திலையும் தர்ம விசிகிச்சையோ விருத்த விசிகிச்சையோ வந்ததேயானால் அப்ப மகான்களை கேட்டுதான் பண்ண வேண்டும். மகான்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தர்மமாக தோன்றதை கூட நிறுத்தியிருக்கா என்று சொன்னால் அதை நாமும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அத மாதிரியாக இது தர்ம விசிகிச்சா, கர்ம விசிகிச்சையோ விருத்த விசிகிச்சையோ, சிகிச்சை மாதிரிதான் இந்த தர்ம விசிகிச்சையோ, அது மாதிரியாக விருத்த விசிகிச்சையும். அதனால நம்ம பெரிவா பண்ணபடியே கொண்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது மாதிரியாக தீக்குறளை சென்றோதோம், தீக்குறளை சென்று ஓதோம், தீக்குறளை சென்றோதோம்னு சொல்லக்கூடாது, இச்சு சேரக்கூடாது, அந்த சகாரம் ரெட்டிக்காது. தீக்குறள், தீக்குறள் மேல ஐ வரல, இங்க தீக்குறளை அப்படின்னு கேட்ப, ராமனை கிருஷ்ணனை என்று சொல்றோம். அப்ப ராமன் என்கிற சொல்லு மேல ஐ வருது, கிருஷ்ணன் என்று கிருஷ்ணனை என்று சொன்னால் கிருஷ்ணன் என்கிற சொல்லு மேல ஐ வருது. அப்படி தீக்குறளை என்பது தீக்குறள் என்கிற சொல் மேல இரண்டாம் வேற்றுமை தித்தியா பிரத்தியமான ஐ வரல. இந்த சொல் தீக்குறளை என்பது பிரதமாந்தமான சப்தம். ராமன் கிருஷ்ணன் என்கிற சொல்ல போல தீக்குறளை என்பது முதல் வேற்றுமை சொல், எழுவாய் வேற்றுமை சொல், பிரதமாந்தமான சப்தம். அடுத்த பாசுரத்துல பூங்குவளை அப்படின்னு சொல்றா பாருங்க, பூங்குவளை போதில் பொறி கண்படுப்ப, அங்க பூங்குவளை என்றது போல சொல்லிது. தீக்குறளை என்பது வெந்நீர் தவளை, தவளை தத்தி தத்தி வருகிறது. தவளை பெரியடா போட்டா பிராணி, வெந்நீர் தவளைன்னு சொன்னா பாத்திரம். இப்ப வெந்நீர் தவளை என்பது பிரதமார்த்தம். வெந்நீர் தவள் மேல ஐ வரல, தவள்னு அதுக்கு பேர் இல்லை அந்த பிராணிக்கு. அது தவளை அப்படின்னா அதுக்கு மேல ஐ சேர்க்கல. தவளை என்பதே பிராணிய பேர், வெந்நீர் தவளை என்பதே பிரதமார்த்தமான சப்தம். அப்போ வெந்நீர் தவளை கொண்டு வா அப்படி சொல்லணும். அப்படி இல்லைன்னா எப்போ வரும், வெந்நீர் தவளையை கொண்டு வா. அப்ப வெந்நீர் தவளை பிரதமார்த்தமான சப்தம், அதுக்கு மேல இரண்டாம் வேற்றுமை உருவான ஐய சேர்த்தமையானா வெந்நீர் தவளையை. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு வந்தால் மேல கொண்டு வா என்பதுல கா இருக்கிறதுனால அந்த வல்லினமானது ரெட்டிக்கும். அப்ப வெந்நீர் தவளை கொண்டு வான்னு சொல்லக்கூடாது, வெந்நீர் தவளை கொண்டு வா, வெந்நீர் தவளையை கொண்டு வா. அப்போ தமிழ்ல என்ன ஆகும்னா அந்த அச்சேதனம் ராங் இன்டர்பிரேஷன் பண்ண முடியாது. சம்ஸ்கிருதத்துல பிரதமையா தான் உபயோகப்படுத்தணும், திதியா தான் உபயோகப்படுத்தணும். ஆனா சம்ஸ்கிருதத்துல இப்ப தமிழ்ல வெந்நீர் பாத்திரம் ஆனையா என்றுதான் சொல்ல வேணும், இரண்டாம் வேற்றுமை போட தான் சொல்ல வேணும். ஆனா இங்க தமிழ்ல அப்படி இல்லை, வெந்நீர் தவளை தவளை கொண்டு வா அல்லது வெந்நீர் தவளையை கொண்டு வா, ரெண்டும் கிராமர் பிரகாரம் சரியானது. அப்போ ஆக்சுவலா அர்த்தம் வெந்நீர் தவளை கொண்டு வா என்று சொன்னால் வெந்நீர் தவளையை கொண்டு வா என்றுதான் அர்த்தம். அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா அந்த இரண்டாம் வேற்றுமை உருவு தொக்கலாம், அதாவது தொகையாகலாம், அதாவது மறையலாம். அது தமிழ்ல இடம் கொடுத்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு வந்தால் வெந்நீர் தவளையை கொண்டு வான்ற போது இக்கு சேரும். வெந்நீர் தவளையை கொண்டு வான்னு சொல்லக்கூடாது, வெந்நீர் தவளையை கொண்டு வா என்று சொல்லலாம். ஆனா அந்த இரண்டாம் வேற்றுமை உருவை நாம விட்டுட்டு பிரயோகம் பண்ற போது வெந்நீர் தவளை கொண்டு வான்னு சொல்லக்கூடாது, வெந்நீர் தவளை கொண்டு வா அப்படின்னு தான் சொல்லணும். ஆகினால் இங்க தீ குரல் மேல ஐ வரல, குரலை என்பதே பிரதமாந்தம். வெந்நீர் தவளை தவளை என்று சொல்லக்கூடிய மாதிரி பூங்குவளை என்பதை போல தீ குரல் மேல ஐ வரல, தீ குரலை என்பதே பிரதமாந்தமான சப்தம்.
அதை சென்று ஓதும். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப பாட்டு எப்போ இச்சு வரும்னா, அவ கணக்க பாட்டை ரெண்டாம் வேற்றுமை உருவ கூட்டி இருந்தாலே ஆனால் அப்ப இச்சு வரும். அதாவது தீ குரலையை சென்றோதோம்னு சொல்லக்கூடாது, அப்ப இச்சு சேர்க்கணும். தீ குரலையை சென்றோதோம் என்று சொல்லணும். அந்த ரெண்டாம் வேற்றுமை உருவை எடுத்துட்டு முதல் வேற்றுமையிலேயே அவர் பயன்படுத்தி இருக்கிறதுனாலே தீ குரலை சென்றோதோம் என்றுதான் சொல்லணும். அந்த தீக்குறள் அங்க சப்தத்தை பார்க்கணும். தீக்குறள்னா கோச்சொல். ஒருத்தரை பத்தி தப்பாக பேசுறது, ஒருத்தரை பத்தி உயர்வாக பேசினா பரவாயில்ல, ஒருத்தரை பத்தி குறைவா பேசுறது அது கூடவே கூடாது. வாய்க்கு அசுத்தி, பாபத்தை நாம சேர்த்துப்போம், நமக்கு தெரியவும் தெரியாது. அதாவது அது கூட அவ சப்தம் எப்படி பிரயோகம் பண்ணிருக்கா அப்படின்னா, தீக்குறளை சென்று சொல்லோம் அப்படின்னு அவ பத பிரயோகம் பண்ணல, ஓதோம் என்று சொல்றார். ஓதுதல் என்று சொன்னால், ஓதுதல் ஓதுவித்தல் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஓதுதல் அப்படின்னு சொன்னா பெரியவா கிட்ட இருந்து படிக்கிறது. படிக்கிறதுனா நாம புத்தகத்தை படிக்கிறது. ஓதுதல்னா செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத, அதாவது உலக பழக்க வழக்கத்துல இப்படி பத பிரயோகங்கள் மாற்றி பத பிரயோகம் இருக்கு, ரேரா இருக்கு. ஆனா சொல்லுக்குள்ள வித்தியாசம் உண்டு. ஓதுதல்னா ஒருத்தர் சொல்லி கேட்டு அறியறதுக்கு ஓதுதல்னு பேரு. படித்தல் என்று சொன்னா நாம புத்தகத்தை படிக்கிறது கூட படித்தல்னு சொல்லலாம். உலக வழக்குல இவன் கவிகளும் ஒரு சிலர் இப்படி மற்ற அர்த்தத்துல ஒரு சொல்ல பயன்படுத்துறது படுத்திருக்கா. ஆனாலும் அந்த சொல்லுக்குள்ள உண்மையில வித்தியாசம் உண்டு. நாம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது வேற விஷயம், ஆனா சொல்லுக்குள்ள உண்மையில வித்தியாசம் உண்டு. அப்போ தீக்குறளை சென்று ஓதோம். ஓதோம்னா யாரோ ஒருத்தர் கேட்டதை மற்றவா கிட்ட சொல்றது, கேட்டு சொல்றது. இன்னொருத்தர் சொன்னதையே நாங்கள் அது தீக்குறள இன்னொருத்தர் எடுத்து சொல்ல மாட்டோம். யாரோ ஒருத்தரை பத்தி கெட்ட வார்த்தைய தவறான விஷயத்தை நம்ம இடத்துல சொன்னா நாங்கள் அதை இன்னொருத்தர் இடத்துல சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொருத்தர் சொன்னதையே நாங்க சொல்ல மாட்டோம்னா கெட்ட வார்த்தைக்கு, அதாவது ஃபார்வேர்ட் மெசேஜை ஃபார்வேர்டே பண்ண மாட்டோம். கெட்ட மெசேஜா இருந்தா ஃபார்வேர்டே பண்ண மாட்டோம். பாலாஜி கெட்ட மெசேஜ ஃபார்வேர்டே பண்ண மாட்டான் அப்படின்னா அவன் ஒரிஜினேட்டரா இருப்பானா? அவன் அந்த கெட்ட மெசேஜுக்கு கிரியேட்டரா அவன் இருப்பானா? ஒரிஜினேட்டரா அவன் இருப்பானா? இருக்க மாட்டான். கைமூலிக நியாயத்தாலே, அதாவது இந்த மெசேஜ் தவறான மெசேஜ், இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒருவனுக்கு எண்ணம் இருந்தால் அவனே கெட்ட மெசேஜ் போடுவானான்னு பாருங்க. அப்படி அவா பாவ புண்ணியம் அவ ஏதோ பண்ணிக்கிறா, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது உண்மையா இருந்தாலும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பொய்யா இருக்கிற பட்சத்துல நமக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி மற்றவாழை பத்திய வம்பு பேச்சுகளை அவ ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்றதுனா சொல்லலாம். அவ நல்ல காரியம் பண்ணிருக்கா, அவ கோவில் கட்டிருக்கா, அவ இது பண்றா, அவ நல்ல புஸ்தகம் எழுதிருக்க, இதெல்லாம் சொல்லலாம், பரவாயில்ல. அதாவது நற்குறளை சென்று ஓதுவோம். அப்ப தீக்குறளை சென்று ஓதுவோம்னா என்ன அர்த்தம்? நற்குறளை சென்று ஓதுவோம். தர்மமான காரியம் அது செய்யப்பட்டாலும், அனுமோதனம் பண்ணப்பட்டாலும், பேசப்பட்டாலும், அது தலையாட்டி அதை ஏற்றுக்கொண்டாலும் எல்லா புண்ணியத்துக்கு காரணமாகும். அப்ப என்ன பண்ணுவோம்? தீக்குறளை, இதுக்கு இவ்வளவு அர்த்தம். தீக்குறளை சென்று ஓதும். தீக்குறளை நாங்கள் சென்று ஓதவே மாட்டோம்னா தீக்குறளை நாங்கள் உண்டாக்கவும் மாட்டோம் என்று அர்த்தமா இருக்கு. அப்போ தீக்குறளை சென்று ஓதும், அப்ப நட்புறளை சென்று ஓதுவோம் என்று அர்த்தம். நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்ல காரியங்களை பேசுவோம், ஆனா கோச்சொல் சொல்ல மாட்டோம். மற்றவா சொன்ன போல கூட சொல்ல மாட்டோம். நாங்களே கோச்சொல்லை உருவாக்க மாட்டோம் என்று இவ்வளவு பொருள் இருக்கிறதுல. ஆகினால தீக்குறளை சென்றோதும் நாங்கள் அப்படிப்பட்ட தவறான காரியத்தை பண்ண மாட்டோம். இது பாவை நோன்புக்குன்னு பொதுவாக விரத காலத்துல விசேஷமாக இருந்தாலும் கூட இது வாழ்க்கையில எல்லா நாளும் பின்பற்றப்பட வேண்டியதுதான். முக்குரைகள் இடத்துல கோபுரம் கட்டியிருந்த பொழுது ஒருத்தன் அங்க செங்கல்லாம் அடுக்கி வச்சிருந்தா. ஒருத்தன் இன்னொருத்தரை பத்தி சொன்ன இது மாதிரி அவன் செங்கல் எடுத்துன்னு போயிட்டான், 4 செங்கல் எடுத்துன்னு போயிட்டான், 4-5 செங்கல் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முக்குரைங்க, ஏன் உனக்கு தூக்கிறதுக்கு சக்தி இல்லையா? செங்கலை தூக்கிட்டு போறதுக்கு உனக்கு சக்தி கிடையாதா அப்படின்னா,
நீ 4 செங்கல் எடுத்து போயிருந்தா அவனை பத்தி வந்து சொல்ல மாட்டேன், உனக்கு செங்கலை தூக்கிறதுக்கு சக்தி இல்லை போல இருக்கு, அதனால அவனை பத்தி வந்து சொல்ற அப்படின்ட்டு அவரை விஷ செங்கலை எடுத்துன்னு போனான். நீ எப்ப என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு 100 செங்கல், ஒரு 200 செங்கல், ஒரு 500 செங்கலை எடுத்துட்டு போனானே, ஆனால் அப்ப நீ என்கிட்ட வந்து சொல்லலாம். ஏன்னா அது பெரிய, இப்போ ஒரு 4 செங்கல் 5 செங்கல் ஒருத்தர் எடுத்து போறானா என்ன அர்த்தம், 4-5 செங்கலை எங்கேயோ போய் அவன் என்ன ஏதாவது ஒரு அடுப்பு மூட்டுறதுக்கு செங்கலை வச்சு அடுப்பு மூட்டுறதுக்கு பண்ணுவான், அல்லது அவன் ஆத்துல ஏதோ ஒரு வஸ்து வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போவான். 4-5 செங்கலை ஒருத்தன் எடுக்கிறான்னா அவன் பெரிய காரியம், அதை வச்சுட்டு வீடு கட்ட போறது இல்லை, ஒண்ணுங்க பண்ண போறது இல்லை. ஏதோ அவனுக்கு தேவை இருக்கும், முட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு அடுப்பு சமையல் பண்றதுக்கு மூட்ட வேண்டியிருக்கும், எடுத்துட்டு போறான். அப்போ இதை 4-5 செங்கலை அப்படி இல்லை, தினம் ஒரு 4-5 செங்கலை எடுத்துட்டு போறான்னா ஒரு 5-6 நாள் பார்த்துட்டு நீ என்கிட்ட வந்து சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு ஒரே வழியா எடுத்துட்டு போனா தெரியும் அப்படின்றதுக்காக தினம் 4 நாளா எடுத்துட்டு போறான்னு சொன்னாலும் பரவாயில்ல. நீ பார்த்தியா, தினமும் பாக்குறியா, தினம் 4 செங்கல் எடுத்து போறானா அல்லது 500 செங்கல் எடுத்து போறானான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா அப்போ நீ வந்து சொல்லக்கூடாது. இதை அப்போ ஏதோ ஒரு 500 செங்கல் 1000 செங்கல் எடுத்து போறான்னா வந்து சொன்னா பரவாயில்ல, அல்லது தினம் 4 செங்கல் எடுத்து போறான்னா பரவாயில்ல. வாழ்க்கையில நேர்மைன்றது 100% நேர்மையா இருக்காரு. இப்போ இந்த செங்கலை யாருக்கிட்ட கேட்டு எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம இருக்கும், அவசரம் இருக்கும், இன்னொன்னு ஒரு 4 செங்கல் தானேன்னு இருக்கலாம். இன்னைக்கு எடுத்துட்டு போறவன் காரியான விட்டு மறுபடியும் கொண்டு வந்து அங்க வைக்கலாம். அதாவது எல்லாத்தையுமே ஒரு டாலரன்ஸ் இல்லாம மனிதன் வாழவே முடியாது, யாராலையும் வாழவே முடியாது. அவசரம்னா ஒண்ணு எடுத்துக்கிறோம், வாசல்ல விறகு உழைச்சிருக்கா அது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வந்து என்கிட்ட போல் சொல்லாதே அப்படின்னு முக்குரைசிங்கர் சாட்சியார்னு சொல்லுவா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ தீக்குறளை என்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி உய்யுமாறன் நீ உகந்து. ஐயமும் பிச்சையும் ஆந்தரை லோகத்துல ஐயம் ஐயம் விட்டு உன் அப்படின்னு சொல்றோம். ஐயம்ன்ற சப்தத்துக்கு ஈதல் என்று அர்த்தம். ஈர்ந்து விட்டு நீ சாப்பிடு, உனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் பகிர்ந்து கொள், சமுதாயத்துக்கு பகிர்ந்து கொள், உன்னை சேர்ந்தவாளுக்கு பகிர்ந்து கொள், உன் சக்திக்கு தகுந்த மாதிரி பகிர்ந்து கொள். பகுத்துண்டு பல்வுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. வள்ளுவன் இந்த தலை எல்லாம் தலை செல்வத்துள் அது மாதிரி ஒரு சில இடங்கள் தலை என்கிற சப்தத்தை சொல்லுவான். அப்படி தலை என்கிற சப்தம் அவன் பயன்படுத்துறதுன்னா அது ரேரா தான் பயன்படுத்துவான். அது மாதிரி இந்த இடத்துல பயன்படுத்திருக்கான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நமக்கு பகவான் சங்கல்பிச்சிருக்கிறதுல ஒரு பாகத்தை மற்றவாளுக்கு கொடுத்து நாம வாழணும். மற்றவாழ ஒரு உயர்ந்த வஸ்துவும் தான் நாமே சாப்பிடணும்னு நினைக்கப்படாது, அதை பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்பது நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, மிகச்சிறந்தது. மகான்கள் சொல்லக்கூடிய தர்மத்துக்குள்ள இது உயர்ந்த தர்மம் என்று சொல்றான். அது மாதிரி ஐயம்ன்ற சொல்லுக்கு ஐயம் வித்துவும் அந்த இடத்துல பொதுவாக ஈயர்னு சொல்றது. ஆனா 2 சப்தத்தை ஆண்டாள் பயன்படுத்திருக்கா, ஐயமும் பிச்சையும் சொல்லிட்டார். அப்போ அது விசேடத்தம். தாந்தி தாந்தி சாந்தி தயாதிபதி, தாந்தி சாந்தி ஏதாவது ஒரு சப்தம் இருந்தா கூட 2 அர்த்தம் சொல்லலாம். 2 சப்தம் இருந்தா ஒரு சப்தத்துக்கு கொஞ்சம் அர்த்தத்தை குறைச்சிட்டு இன்னொரு சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும். அதுல பிச்சை என்பது மொத்த கேட்டா விட்டு கொடுக்கறது, தேகின்னு கேட்கறவா கொடுக்கறது, அது அவ கருணையால கொடுக்கறது. அப்போ அந்த அர்த்தம் பிச்சை என்கிற சப்தம் எதுல இருக்கு, அம்மா சோறு போடுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறா. அப்போ அவ கேட்கிறா தேகி பவதி பிக்ஷான் தேகி பவான் பிக்ஷான் தேகின்னு கேட்கிறா. அப்ப கேட்கிறவாளுக்கு கொடுக்குறோம். கேட்கிறவாளுக்கு எதனால கொடுக்குறோம், கருணையால கொடுக்குறோம். அப்ப மரியாதையால கொடுக்குறேன். ஒரு சிலருக்கு கேட்காதையே கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம், மகான்களுக்கு கொடுக்குறோம், ஆச்சாரியாளுக்கு சம்பாவனை பண்றோம், வித்வத் சம்பாவனை பண்றோம். இந்த இடத்துல நம்ம கேட்காம கொடுக்குறோம், மரியாதையோட கொடுக்குறோம். அதாவது அவர்கள் உயர்ந்தவர்கள், நம்மாலே பூஜிக்கத்தக்கவர்கள் என்று கொடுக்கிறோம். அப்போ உலகத்துல வழங்குவது என்பது ஈதல் என்பது 2 விதமா இருக்கு. அப்போ ஒரு சிலருக்கு அவர்கள் கேட்காமையே கொடுக்குறோம், மரியாதையினால கொடுக்குறோம். ஒரு சிலருக்கு கேட்டு கொடுக்குறோம், கருணையால கொடுக்குறோம். ஆச்சாரியாளுக்கோ மகான்களுக்கோ கருணையால கொடுக்கல, மரியாதையால அவ பூஜிக்கத்தக்கவர்கள் என்பதற்காக கொடுக்குறோம். அவ கேட்டு கொடுக்க கூடாது, கேட்காம கொடுக்குறோம். ஆனா மற்றவர்களுக்கு பிக்ஷை கேட்கிறவாளுக்கு அவ கேட்டா விட்டு கொடுக்குறோம். இவாளிடத்துல மரியாதையால கொடுக்கல, கருணையால கொடுக்குறோம். அப்படி 2 இருக்கிறதுனால ஐயமும் பிச்சையும்
அதாவது அவசியம் கொடுத்தே ஆகணும். அவங்களும் ஐயம் விட்டுவும் ஏற்பது இகழ்ச்சி என்று ஔவையார் எழுதினான். ஐயம் விட்டுவும் நீ கொஞ்சம் எல்லாருக்கும் குடிச்சுட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்ன. ஏற்பது இகழ்ச்சி, ஆனா நீ ஒருத்தவங்கிட்ட வாங்கிக்காத. அதாவது சூழ்நிலை ஒண்ணு அந்த நிலைக்கு தள்ளுற வரை முடிஞ்ச அளவுக்கு ஒத்தர இடத்துல இருந்து பிரதிகிரகம் வாங்காதே. தானம் அவசியம் பண்ணு, பிரதிகிரகம் முடிஞ்ச அளவு ஒருத்தர் இடத்துல இருந்து வாங்கி கொள்ளாதே. ஏன்னா அது பல காரணம். முடிஞ்ச அளவு ஒவ்வொருத்தரும் கண்கால நிக்க பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணு. அது மாதிரி இல்ல, திரவியம் பிராயசித்தமும் பண்ணிக்கணும். திரவிய மூலானி பாப்பானி, திரவிய மூலானி பாப்பானி. ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வரும்பொழுது கொஞ்சம் பாபமும் நமக்கு வந்து சேருது, அவ இடத்துல வந்து சேருது. அதற்காகத்தான் ஒன்னோட ஒண்ணு முரண்பட்டாம இருக்கும். ஆத்திச்சூடியில பல வாக்கியங்கள் ஒன்னோட ஒண்ணு முரண்பட்டாம இருக்கும், முரண்பாடு இல்லை. ஆகையினாலே ஐயப்பிக்கு ஒண்ணுக்கும் ஏற்பது இகழ்ச்சிக்கும் தோஷம் இல்லை. வேற வழியே இல்லை. குடும்பத்தை காப்பாத்தியானோ ஆம்பியா குழந்தைகளை காப்பாத்தியாகனா ஏற்பது தோஷம் இல்லை. ஆனா பகவானே நமக்கு நல்லா சங்கல்பிச்சிருக்கான், ஒரு குறவும் இல்லை, நாம நடுத்தருல இல்லை. அப்போ அதை இன்னொருத்த பணம் வாங்குறத நிறுத்திக்கோ. அத சூழ்நிலைய அப்பியகாரிய சதந்தித்வா கர்த்தவியா மனுர பிரவீத். குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ற, அது உனக்கு தர்மம், பிரகஸ்த தர்மம். குழந்தைகளை காப்பாத்தியானோ ஆம்பியால காப்பாத்தியானோம்னா அகாரியத்தை பண்ணியாவது. அகாரியத்தை பண்ணினா திருடி அப்படி இல்லை. உனக்கு விதிச்சிருக்க கர்மாவை தவிர வேற கர்மாவை பண்ணி வேற வர்ணத்துடைய கர்மாவை அனுப்பிச்சு வேற வழி இல்லாட்டா பிரதிகிரகம் வாங்கி இப்படியும் வாழணும் என்பது அர்த்தம். ஆனா குழந்தைகளை பட்டி போடக்கூடாது, அந்த நம்ம கடமையை விட்டு மீறப்படாது என்று மனு சொல்ற. அது மாதிரியாக ஏற்பது கட்சிக்கும் ஐயப்பட்டுக்கும் முரண்பாடு கிடையாது. ஆகினாலே அப்படி ஒருத்தர் கேட்டுக்குனாலும் யதாசக்தி நம்ம இடத்துல சக்தி இருக்கு உபகாரம் பண்ணாக்கா அது பாபத்துல சேரும். நம்மகிட்டே இப்ப நிறைய பேர் எனக்கு இது சொல்லிக் கொடுப்போம், அது சொல்லிக் கொடுங்க, நமக்கு நாழி இல்லை, மனசு கஷ்டப்படுறது. ஒருத்தர் கேட்டா விட்டு எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுங்கோ. ஒரு போன் கால் எத்தனை வருது அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுங்கோன்னு கேட்கறவா இருக்கா, எனக்கு ஸ்தோத்திர பாடம் சொல்லிக் கொடுங்கோன்னு கேட்கறவா இருக்கா. யாருக்கும் முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய் வரவே மாட்டேங்குது. நமக்கு இப்ப முடியாதுன்னு நல்லா தெரியும், அப்பயும் நாம என்ன சொல்றோம், ஆகட்டும் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாம், நாழி ஆகட்டும், நான் உத்தியோகத்தை ஒரே வழியா தான் சொல்லித்தரேன் அப்படித்தான் சொல்ல தோன்றது போறோம். இல்ல சுவாமி எனக்கு நாழி இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா அது உண்மையில சொல்லக்கூடாது. நான் ஒரு சிலர் சொல்லுவா, பிக்ஷை கேட்க வருவாளை பார்த்து கை கால்லாம் நல்லா உரப்பா தானே இருக்கு, என்ன கேடு, போய் உழைச்சு போய அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லக்கூடாது. முடிஞ்சா பிக்ஷை போடணும், இல்லாட்டா வாய் முண்டாவது இருக்கணும், அப்படி வெய்யக்கூடாது. ஏன்னா உடம்பு உரப்பா இருக்கிறதுனாலேயே ஒருத்தன் உழைச்சிட முடியாது. அவனுக்கு மானசீகமான சிரமம் இருக்கும், தன்னம்பிக்கை இல்லாத இருப்பான். ஏன்னா ஒருத்தன் அவ்வளவு சுலபம் இல்லை, எனக்கு 10 ரூபாய் கொடு, எனக்கு சோறு போடுன்னு ஒருத்தனை கேட்கறது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. ஆழ்வாரே காய்ந்த அப்படிப்பட்ட பாவம் தான் நான் பண்ணிட்டேன், நான் பிக்ஷை கேட்டவாளை பேசிட்டேன், கடுஞ்சொல் இடும்பையால் அடற்குண்டு இடுமினோ துற்று என்று இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடும் சொலால் மறுத்த நீசனே நந்தோ நினைக்கிறேன் வினைப்பயன் தன்னை கடுஞ்சொலால் தடியார் காலனார் பவனால் படுவதோர் கொடுமிலை கஞ்சி நடுங்கினான் வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணியத்துள் என்றாயின்னு கலியன் சாய்கிறார். அது மாதிரியா நாம் அப்படி பேசக்கூடாது. ஒரு திருப்பாவை அப்படின்னு சொன்னா ஒரு வைதிக கிரந்தங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் சமுதாயத்தை பற்றிய சிந்தனை இருக்கு பாருங்க. அப்போ வைதிக கிரந்தங்களை வாசா தானா மாரல் ஸ்டோரியை மட்டும் தனியா சொல்லி தரதுல பிரயோஜனமே இல்லை. பகவத் பக்தி இல்லாத மாரல் வேல்யூஸ் நிற்காது. பெருமாள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வார்த்தைதான் சுத்தி, அதுக்கு நாம கட்டுப்படணும் அப்படின்னாதான் பாப புண்ணியத்துல பயம் இருக்கும். கேவலம் மாரல் ஸ்டோரி சொல்லி பிரயோஜனம் இல்லை. விட்ட ஒண்ணு ஒரு கல்லுல 2 மாங்காய். இது மாதிரி திருப்பாவே நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அதுல மாரல் வேல்யூஸ் தானா கிடைக்கும். குழந்தைக்கு வேல்யூ மட்டும் சொல்லி கொடுத்தா பக்தி கிடைக்காது. இன்னும் அந்த மாரல் வேல்யூ கூட நிலைச்சு மனசுல நிக்கணும்னு சொன்னா பகவத் பக்தி அவசியம் இருக்கணும். அதனால எந்த அளவுக்கு ஒரு சிந்தனை ஒரு திருப்பாவேன்னு சொல்றோம், அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, அதாவது நாம் வந்து ஆந்தனையும் கை காட்டி நம்மளால ஆமளவு பண்ணிட்டு கை காட்டினா எப்பயும் ஸ்ரத்தையோட தரணும், அஸ்ரத்தையோட தரணும்.
ஸ்ரத்தையோட தரணும். எதுல ஸ்ரத்தையோட தரணும்? அந்த ஒருத்தருக்கு நாம கொடுக்கறது என்கிற செயல்ல ஸ்ரத்த இருக்கணும். அந்த வஸ்துல ஸ்ரத்த இருக்கக்கூடாது. 1000 ரூபாய் வச்சிருந்தேன், இவன் வந்து கேட்டான், 100 ரூபாய் கொடுத்துட்டேன், அவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான்னு, இப்ப எனக்கு 900 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. கொடுக்கறத நன்னா கொடுக்கணும். ஐயோப்பா அவனுக்கு கொடுத்தோம் பாவம், இந்த 100 ரூபாயில அவன் வந்து அவனுக்கு நமக்கு 100 ரூபாய் பெருசு இல்லை, அவனுக்கு இந்த 100 ரூபாய் பெருசு, அதை வச்சிருந்து அவன் 2 நாள் சாப்பிடுவா. அப்படி சந்தோஷப்படும். கை காட்டி என்று சொன்னால் அடியனால முடிஞ்சது இது என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே நான் கொடுத்தேன் என்று அதுல கர்வம் கூடாது. அதாவது தாமசமாகவும் ராஜசமான தானம் கூடாது நாம கொடுக்கும்போது. அதனால அதுலேயும் சத்தம் எடுத்து கொடுக்கணும். அதனால ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறன் வந்து இன்ஜிமெண்டேஷன் பால்கார ஆளுக்கு இதெல்லாம் கூட சொல்லுவார். இன்ஜிமெண்டேஷன் பால்காரனுக்கு பணத்தை கொடுக்கணும். அவ ஒரு சிலர் இருப்பா கையில பணம் இருக்கும், இன்னும் 4 நாள் கழிச்சு 5ஆம் தேதி தான் கொடுத்துடா போகுது, 8ஆம் தேதி தான் கொடுத்துடா போகுது அப்படின்னு அந்த பணத்துல இருக்கக்கூடிய அந்த வெறி என்ன இருக்கும்னா, எப்படி கொடுத்தாகணும்னு மனசு இருந்தா கூட இன்னும் 2 நாள் கழிச்சு கொடுத்துடா போறது அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம பாலை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துல வந்து கேட்டா அவளே கேட்கக்கூடாது. பால்காராளுக்கு அவ கேட்கறதுக்கு முன்னாடியே நாம பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஐடிகர் இதெல்லாம் சாதிப்பார். அது மாதிரி பால்காரி வந்து கேட்கிறா, இன்னைக்கு பணம் இருக்கு, ஆனா நமக்கு வேற ஏதோ அர்ஜென்ட் செலவு இருக்குன்னா கூட, நமக்கு வேற ஏதோ அர்ஜென்ட் செலவு வேற வழி இல்லை, அந்த பணம் வேணும், இப்ப அவகிட்ட கொடுத்துட்டா நமக்கு முடியாதுன்னா கூட ஐடிகர் சாதிப்பாரா, உனக்கு கொடுக்க வேண்டியதுதாம்மா நியாயம், ஆனா எனக்கு சூழ்நிலையை சொல்லி இந்த பணம் இல்லாட்டா என்னால வாழ முடியும், இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் எனக்கு அவசியமா இருக்கு, அதாவது நீ தப்பா எடுத்துக்காத, பணம் இருந்தும் உனக்கு கொடுக்க முடியல, நான் நாளன்னைக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லணும்னு ஐடிகர். கையில பணத்தை வச்சுட்டு போய் சொல்ல வேண்டாம். ஆனா அப்பா சொல்லுவே ஐடிகர் சொல்ற மாதிரிலாம் கேட்டா யாராவது ஒத்துப்பாளா? என் பாலை வாங்கி சாப்பிட்டு நீ கொடுத்துடு, உங்க காரியத்துக்காக எங்க பணத்தை ஏன் இருக்கிறேன் அவ கேள்வி கேட்பா. ஆனா ஐடிகர் சொல்லுவேன் அப்படி அவ கணக்கை வந்து இல்ல இல்ல எனக்கு பணம் கொடுத்துக்கணும்னா அவளுக்கு கொடுக்கணும், உங்க காரியத்தை நீ தள்ளி போட்டுக்கணுமே தவிர பால்காரிக்கு பணம் கொடுக்காம இருக்கக்கூடாது என்று இதெல்லாம் ஐடிங்கர் சாய்ப்பார். இதெல்லாம் தர்ம சூத்திரம் அப்படின்னு சாய்ப்பார். மேல வாங்கிருக்கோம் ஒருத்தர் இடத்துலன்னு சொன்னா கூலி வேலை, அந்த கூலிக்காராளுக்கு உடனே பணத்தை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்காம இருக்கக்கூடாது என்று ஐடிங்கர் சாய்ப்பார். அப்போ அப்படி உய்யுமாறன் நீ உகந்து என்று சொன்னார். அதனாலே அடுத்த பாசுரம் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த அந்த ஏரோர் எம்பாவாய்க்கு வேற ஒரு நாயில மேல ஒரு தடவை அர்த்தம் சொல்றேன். நான் அது முத்தமூர் சுவாமி நிறைய விசாரம் பண்ணுறேன். அது ஒரு சில பாசுரம் கொஞ்சம் குறைவா சொல்ற நாள்ல அதை சேர்த்து வச்சுக்கிறேன். அதனால அடுத்த 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே முக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ நம்பாவாய். முதல் பாசுரத்துல அந்த நாள் வாய்க்கப்பட்டதை கோல் விழிக்காட்டாலே நாம நினைச்ச போது நன்னால் வாய்க்கப்பெற்றதே என்று அந்த நாளை கொண்டாடினார்கள். அதிகாரி யார் இதுக்கு அதிகாரி என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் யார் இதை பூச்சி பண்ணி வைக்க போடுவன் யாரு, உபாயமா இருக்கிறவனே உபேயமா இருக்கான், உபேயமா இருக்கிறவனே உபாயமாக இருக்கிறான் என்று சொன்னான். அடுத்த பாசுரத்துல இந்த நோன்பு நோக்கவர்களை பார்த்து பேசினான். நாமும் நம்ப அவைக்கு செய்யும் கிதிசைகள் கேளிரோ, இந்த அனுஷ்டானம் பண்ண போகுதுவா இந்த கைங்கரியத்துல விரதத்துல அன்பிற்கு பார்வாளை பத்தி பேசினான். இந்த 3வது பாசுரத்துல யாரை பார்த்து இந்த பாசுரம் பேசுதா, இந்த பாசுரம் யாரை பார்த்து பேசப்படுவது என்று ஒரு கேள்வி வருது. 4வது பாசுரத்துல ஆழிமழைக்கண்ணா என்று சொன்னதுனால பர்ஜன்ய தேவதையை பார்த்து பேசுறான்னு தெரியுது. ஆழிமழைக்கண்ணா என்றே பாசுரமே ஆரம்பிச்சிருக்கு. அதனால விழிக்கிறாவோ, அப்போ யாரை பார்த்து பேசுறா என்பது தெரிஞ்சிருக்கு. இந்த பாசுரத்துல யாரை பார்த்து பேசுறா என்று சொன்னால் ஆயர்கள் இருக்கால அவளை பார்த்து பேசுறா. இந்த நோன்பு நோக்க போறது இல்லை, ஆனா இவாள நிலவரைகள்ல பூட்டி வைத்திருந்தவா
கிருஷ்ணனையும் இந்த கோபிமார்களையும் பிரித்து வைத்திருந்தவா. அவ மழைக்காக இந்த நோன்பு நோக்க ஒத்துக்கொண்டவா. அவளுக்காக அவளை பார்த்து இந்த பாசுரத்தை எழுதுறாள் எப்படி சொல்றார். இந்த பாசுரம் அவளை பார்த்து எழுதுனா, கோபர்களே, வயது முறிந்தவர்களே, அங்க ஆயர் சிறுமியர்கள் என்று சொன்னாலே ஆயர் பெரியோர்கள் அப்படின்னு இவங்க சம்போதனம் இல்லையே. அப்படி இங்க சம்போதனம் இல்லாத போது, விழிச்சொல் இல்லாத போது எப்படி இந்த பாசுரத்தை வயதான கோபுரத்து நாங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனாலே உங்களுடைய எண்ணமானது ஈடேறும், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்க போறது, ஆகையினால மழை பெய்ய போறது, நீங்க சுபிக்ஷமாக இருக்க போறீங்கள், நிச்சயமாக நிச்சயமாக இருங்கள், உங்கள் எண்ணம் ஈடேற போறதுன்னு சொல்றதுக்கு இந்த பாசுரத்துல எந்த இடம் இருக்கு? இப்படி அவதாரிக்க வைக்கிறாளே என்று கேள்வி கேட்டா, முதல் 2 பாசுரத்துல நோன்பவர்கள் தங்களோட பாய்ச்சிக்கிறார். அடுத்த பாசுரத்துல ஆய்மலை கண்ணா என்று விழிச்சொல் இருக்கு. ஆனா இங்க அப்படிப்பட்ட கோப விருத்தர்களே என்று விழிச்சொல் இல்லை. ஆனா அவதாரிக்கு என்ன பண்றா, அந்த கோபர்கள் வயதான கோபர்களை பார்த்து சொல்றா என்று அவதாரிக்க வைக்கிறாளே, விழிச்சொல் இல்லையே. இந்த பாசுரத்துல எங்க இருக்குன்னா, ஆண்டாளுடைய அறிவாற்றலை பார்க்கணும். இந்த அவள் சொல்ல வர விஷயத்தை எந்த சொல்லால எப்படி குறிப்பிடுறா. ஆனா அவள் அப்படி குறிப்பிட்டிருந்தாலும் பெரியவா வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தா நம்மளால அதை கண்டுபிடிச்சிக்க முடியாது. பாம்பின்கால் பாம்பரியும் அது வேற விஷயம். இந்த பாசுரத்துல போன பாசுரத்திலையும் முன் பாசுரத்திலையும் எல்லாம் பாருங்க, நாமும் நம்பாவைக்கு சாற்று நீராடினா, அங்க முதல் பாசுரம் 2ஆம் பாசுரத்துல இது சொல்லும்போது வையத்து வாழ்வியல் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பாக்கியம் பண்ணவர்களே, இந்த விரதத்துல அன்வைக்கிறவர்களே, பாக்கியம் பண்ணிருக்கவே தான் நீங்க இந்த விரதத்துல அனுஷ்டிக்க சேர்ந்திருக்கீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள், நாம் செய்யும் கிரிசைகள் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்று சொன்னதனாலே ஆண்டாளோடு கூடி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவர்களை பார்த்து அந்த பாசுரம் சொன்னதாக, பரித்தியாஜ்யம் எது பரிகிராசியம் எது என்று சொன்னதாக பாசுரம் இது. இங்க பார்த்தா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த நாங்கள்னு இருக்கு, நாமும் இல்லை. நாமும் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் என்று சொல்லல, நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இப்போ இந்த நாங்கள் என்கிற சொல்லுகள் பயன்படுத்திருக்க. போன பாசுரத்துல நாமும் நம்பாவைக்கு, இங்க நாங்கள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு. அப்ப நாங்கள் நாமும் என்ற இடத்துல நாங்கள் என்று பயன்படுத்திருக்கால. இந்த நாங்கள் என்று இவளுடைய பயன்பாடுதான் இது கோப விருத்தர்களை பார்த்து பேசுறது இந்த பாசுரம் என்று சொல்வதற்கு காரணமா இருக்கு. ஒரு திருஷ்டாந்தம், லௌகிக திருஷ்டாந்தம். அது எப்படி நாங்கள் என்கிற சொல்லு எப்படி கோப விருத்தர்களை பார்த்து சொல்றதை சூச்சிப்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு லௌகிக திருஷ்டாந்தம். நாம் நமக்கு தலிகை பண்ணி கொள்வோம் எப்படி சொன்னா என்ன அர்த்தம்? 3 வாக்கியம். நாம் நமக்கு சமைத்துக் கொள்வோம். அடுத்த வாக்கியம், நான் நமக்கு சமைக்கிறேன். 3வது, நாங்கள் நமக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம் நமக்கு சமைத்துக் கொள்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருப்பா மொத்த பேரும் சாப்பிட போறா, அங்க இருப்பா மொத்த பேரும் தலிகை பண்ண போறான்னு அர்த்தம். நாம் நமக்கு சமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அங்க 10 பேர் இருந்தா 10 பேரும் அந்த காரியத்தை பண்ண போறா, 10 பேருமா சேர்ந்து சமைச்சு 10 பேரும் சாப்பிட போறான்னு அர்த்தம். அதே நான் நமக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் நமக்கு சமைக்கிறேன்னு சொன்னா 9 பேர் சமைக்க போறது இல்ல, இந்த வாக்கியத்தை சொல்றவன் சமைக்க போறான், ஆனா சாப்பிட போறது 10 பேர் சாப்பிட போறான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நாங்கள் நமக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, தனி மனிதன் சமைக்க போறது இல்ல, 10 பேர்ல 3 பேரோ 4 பேரோ சமைக்க போறா.
மீதி 6 பேரோ 7 பேரோ அதை சாப்பிடவும் போறார். அப்ப என்ன ஆகுது? நான் நமக்கு சமைக்கிறேன்னா சமைக்க போறவன் ஒருத்தன், நாம் நமக்கு சமைப்போம் என்று சொன்னால் எல்லாரும் சமைக்க போறா, எல்லாரும் சாப்பிட போறா. நான் நமக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சமைக்க போறவன் ஒருத்தன், இந்த வாக்கியத்தை சொல்றவன், சாப்பிட போறவா 10 பேர். நாங்கள் நமக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா 10 பேர்ல யாரோ 3 பேரோ 4 பேரோ தான் சமைக்க போற, அவளும் சாப்பிட போற. மீதி இந்த 4 பேருக்கு 6 பேரும் சாப்பிட போறான்னு. அப்ப நாங்கள் நமக்கு சமைக்கிறோம் என்று சொன்னால் பலன் 10 பேருக்கும், ஆனா காரியத்தை பண்றவா 4 பேர் அப்படின்னு ஆகுது. அப்படி இங்க போன பாசுரத்துல நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேடுகிறோம் என்று சொன்னதை விட்டுட்டு ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த இடத்துல பாசுரத்துல நாங்கள் என்கிற சப்தம் இருக்கிறதுனாலே அப்போ இது கோபவர்த்தர்களை பார்த்து சொல்வதற்கு விழி சொல்ல பயன்படுத்தாமல் நாமும் நம்பாவைக்கு என்று சொல்லாமல் நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் என்று ஆண்டாள் பதப்பிரயோகம் பண்ணதனாலே மறைமுகமாக கோபவர்த்தர்களை பார்த்து இந்த பாசுரம் ஆண்டாள் சொல்லுகிறார், அல்லது அந்த ஆண்டாள் ஆய்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்லுகிறார் என்று கொள்ள வேண்டும். அவளை பத்தி சொல்ற அப்படின்னு சொன்னா அவ கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்காக இந்த விரதத்தை ஒத்துக்கல. அவ எதுக்காக? மழைக்காக, அதாவது மழைக்காக அவர்கள் இந்த விரதத்தை அனுப்பிக்க சொன்னார்கள். இவர்கள் கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்காக விரதத்தை அனுப்பிக்கிறார்கள். ஆனா இப்படி கிடைக்குமா? பலன் கிடைக்குமா? 2 பேருக்கும் சங்கல்பம் வேற இருக்கேன்னு சொன்னா, ஒண்ணு பரமை காந்திகளுக்கு மழைக்காக பிரார்த்திக்கிறது ஒன்றும் தோஷம் இல்லை. இப்ப நாமே ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறோம், சேவிச்சு முடிச்சா விட்டு மங்களம் கோசலேந்திராயன்னு சொல்லி மங்களம் சொல்லிட்டு பகவானுக்கு காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயாக காவேரி வர்த்தசான் காலே ஆலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீஸ்வர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபியா பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன பதிவிதிஷாः கோப்ராஹ்மணாः சுகனோஸ் நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்றோம். பரமைகாந்திகளுக்கு லோகிதமாக பிரார்த்திக்கிறதுங்கிறது முரண்பட்டதல்ல. அப்போ மழையை நாமும் என்ன பண்றோம்? காலே வருஷத்துக்கு பர்ஜன்யா ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சு திருவாராதனம் பண்ணி முடிச்ச உடனே ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சுன்னு என்ன பண்றோம்? காலத்துல மழை பெய்யட்டும் என்று தினம் நாம பிரார்த்திக்கிறோம். அப்போ பாரமைகாந்தத்துக்கு குறவும் இல்லை. தங்களை நிலவரைகளிலே போட்டு கிருஷ்ண பார்க்க விடாம தடுத்தவாருக்கும் பலன் கிடைக்கிறது. இதனால தங்களுக்கு கிருஷ்ண சம்ஸ்லேஷம் வந்துடுறது. ஆகையினால இதை பிரார்த்திக்கிறது தோஷமும் இல்லை, அவர்களுக்காக இதை பிரார்த்திக்கிறான். ஆகையினாலே நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இன்னொன்னு கிருஷ்ணன் நன்று வையம் மழை காலில் நாரணன் வந்தார் என்றாலும் மழையை பார்த்தா சந்தோஷம். என் பெண்ணு நன்று பெய்யும் மழை காலில் நாரணன் வந்தான் என்று ஆளும் என்று சொல்றார். வள்ளுவரும் கடவுள் வாழ்த்து எழுதினர், அடுத்தது வான் சிறப்பு என்று எழுதினர். அப்போ கடவுளுக்கு அப்புறம் முக்கியமானது ஒரு மனிதன், இந்த லோகத்துல வாழ மனிதனுக்கு கடவுள் பக்தி முக்கியம். கடவுளுக்கு அப்புறம் எது முக்கியம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகம் தான் மழை ரூபத்துல வருது. பகவானால்தான் மழையை சங்கல்பிக்க முடியும். அப்போ மாறி இல்லையல் காரியம் இல்லை என்று கிராமத்துல சொல்றார். இதனால வான் சிறப்புன்னா மழை சிறப்பு என்று அர்த்தம் இருக்கு. வான ஒஸ்துந்தி அப்படின்னு தெலுங்குல சொல்லுவார். மழைக்கு வானம்னே பேரு தெலுங்குல. அப்போ பகவான் ஏன் என்று சொன்னால் தானும் தவங்கிறதும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காவிடின், அதாவது கேவலம் சாதம் இல்லாத ஒரு மழை இல்லாட்டா சாதம் கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கிடைக்காது, பசுமை கண்ணுக்கு தெரியாது என்றெல்லாம் மாத்திரம் இல்லை, அனுஷ்டானம் விட்டு போயிடும், சத்துவகுணம் போயிடும், நல்ல தீர்த்தம் கிடைக்காது. நல்ல தீர்த்தம் கிடைக்காட்டா ஸ்நானம் முதல் கொண்டு எல்லாமே அனுஷ்டானம் குறைஞ்சி போயிடும். அனுஷ்டானம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா புத்தி அல்ப விஷயத்துல போகும், மறுபடியும் சம்சாரத்திலே உழவும். அதனால் நல்ல தீர்த்தம் என்பது ரொம்ப முக்கியம். தானம் தவம் இரண்டும் தங்கா என்று சொன்னார். மழை இல்லாமல் போனால் தானம் பண்ண முடியாது. ஏன்னா துர்பிக்ஷம் இருந்தா அவாளுக்கே சாப்பிட்றதுக்கு சோறு இல்லைன்னா மற்றவாளுக்கு போய் சாதம் போடுவா.
சேரிட்டி இல்லாம போயிடும்னு மாத்திரம் சொல்லல. அவன் தபம் அனுஷ்டானம் போயிடும், மழை இல்லாட்டா அனுஷ்டானம் போயிடும். அனுஷ்டானம் போயிட்டான்னா யோகம் கூடாது, யோகம் கூடாட்டா மோட்சம் கிடைக்காது, மழை இல்லாட்டா மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்றான். ஆகினாலே அப்படி இருக்கிறதுனால இது பரமை காந்திகளால பிரார்த்திக்கப்பட வேண்டியது. அது பகவானே கூட இவன் இதை பிரார்த்திச்சா அதை அவனே கொடுத்துருவான். சாஸ்திரங்கள்ல சுதப்பிரகாசியில பார்த்தா இது இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பார்த்தா பூர்வ காண்டத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு சாதுர்மாச விரதம் முதலியவற்றுக்கு அக்ஷயமான பலன் சொல்லியிருக்கு. அதை பார்த்தா அந்த கர்மாக்கள்லாம் சாஸ்வதமான பலத்தை கொடுக்கும் போல இருக்குன்னு தோன்றுது. ஒரு சில உபநிஷத்துக்கள்ல பார்த்தா பசுபுத்திர லாபாதிகளை சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா உபநிடத்துல சொல்லப்பட்ட உபாசனத்துக்கு அல்ப அஸ்திர பலம் கிடைக்கும் போல தோன்றுது என்று விசாரம். அதுக்கும் 4-10 பிரமாணம் காமிச்சிருக்கேன் சிவபிரகாசியில, இதுக்கும் 10 பிரமாணம் காமிச்சிருக்கேன். அப்புறம் அத சமாதானம் சாய்க்கிறார். அங்க சொன்னதுலாம் ஸ்தோத்திரம், இந்த கர்மாவ ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தவாதமானது. இங்க உபநிடத்துல சொல்லப்பட்ட வித்ய உபாசகனுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் அது தானா கிடைக்கிற பலன், அது முக்கிய பலன் இல்லை. மோட்சம் தான் முக்கிய பலன், இது தானா கிடைக்கிறது. நாசி அவரபுண்டாக க்ஷீயந்தே அப்ரம் வித்து குலே பவதி. அந்த வம்சத்துல, அந்த உபாசகனுடைய வம்சத்துல சந்ததி, அந்த வம்சம் சந்ததி இல்லாம போறது இல்லை. சந்ததி இருக்கு, நாஸ்திக குழந்தைகளா இருந்துட்டா என்ன பண்றது? அப்போ நாஸ்திகால் அந்த வம்சத்துல பிறக்கிறது இல்லை. நாசி அவரபுண்டாக க்ஷீயந்தே அப்ரம்ம வித்து குலே பவதி என்று இதெல்லாம் சொல்றது. பிலிவன் ஐசிங்கர் அரியன் தகப்பனாருடைய சஷ்டியத்தை பூர்த்திக்கு கூப்பிடாமே எழுத. அப்ப அரியன் ஏதோ பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அவர் தீர்த்தா மாறத்துக்கு ஏரிக்கு போகும்போது நான் கூட போயிருந்தேன், புது ஊரு தெரியாது, வேற எங்கேயாவது இறங்கிட்டேன்னா சேருல மாட்டிட்டா கஷ்டம்னு அப்பா கூட போயிட்டு வாடா அவருக்கு தானே. அவர் போகும்போது என்னை பரீட்சை பண்ணிட்டே போனேன். அவருக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு நான் பதில நேரம் சொல்லாம சிறு பிள்ளைக்கு பயம் கிடையாது அப்படின்னு பெரியவாகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம சிறு பிள்ளைத்தனமா நீனா இது மாதிரி சின்ன கேள்வியெல்லாம் கேட்கிறேன், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நான் படிச்ச காவியங்கள்லாம் லிஸ்ட் போட்டேன். அது அவருக்கு சந்தோஷமாயி, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், கேள்வி பதில் சொல்லாம சின்னி கொஸ்டின் என்னை பார்த்து கேட்கறியா நீ சொன்னீங்க, அது எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்புறம் உபன்யாசம் பண்ணும்போது சொன்னேன். நாசி அவரபூஷாக க்ஷீயந்தே நான் அப்ரம்ம வித்து குலே பவதி அப்படின்னு இந்த அவர் ஊரை விட்டு வெளியே வராம ஆத்திலேயே உட்கார்ந்தா கூட குழந்தைகளாம் நல்லா பாடம் சொல்லி வச்சுருக்கேன்னு தெரியுது. இந்த குழந்தை நன்னா வரணும், இதை மாதிரி நான் கேள்வி கேட்டா அவன் இது மாதிரி பதில் சொன்னான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணேன். அந்த உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்து ஐசிங்கர் உபன்யாசம் பண்ணேன், அனுகிரகம் பண்ணேன். அப்படின்னா அப்போ வைதிகாலுக்கு பகவானை எப்படியானா சரீர ஆரோக்கியம் அர்த்தாம்ச யோகாம் செய்வ ஆணுசங்கிகா யதாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரின்னு பகவானாவே ஒரு சிலதெல்லாம் கொடுப்பான். அப்படி இவர்கள் கிருஷ்ண சம்சேஷத்துக்காக நோக்க பகவான் இதை தானாக கொடுப்பான் என்பதனாலேயும் அந்த விருத்தர்களை பார்த்து இவ என்ன சொல்றான்னு சொன்னா உங்க மனோரதமும் பூர்த்தியாக போகுது. இப்ப தன் மனோரதத்தை பத்தி சொல்லல, தன் மனோரத கிருஷ்ண சம்சேஷன்னு சொன்னா அவ எங்களுக்கு மழை சட்டா போறது நீங்க நிறுத்திக்கோன்னு சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு இந்த கோபிமார்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த புனிதமான அந்த உணர்வை புரிஞ்சு கொள்ள முடியாது அவ. அதனால அவளை பார்த்து நீங்க விசுவாசத்தோட இருக்கோ, அவசியம் நாங்கள் இந்த பாவை நோன்பை நோற்றாமையானால் இப்படிப்பட்ட சுபிக்ஷம் ஏற்பட போறது என்று சொல்றாங்க இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்தோட விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சம்பந்திய பாதுகா சேவக ஸ்ரீவன் சகோபஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சகோபஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமஹ.